जय श्री कृष्णा श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं भंगुं लंघेत गिरिं, यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्ति भवति नैष्टिकी। निगमकल्पतरो गलितं फलं सुगमुगादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुगुरगोरसिका भुवि पावकाः। शृण्वतां सुगतका कृष्णा पुण्येश्वरनकीर्तनः हृदयन्तः सोहि अभद्राणि वितृणोति सुकृतः सदाम्। हरे कृष्णा। नंदी माताजी। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैका षट्फला सर्वसिद्धान्ता रत्नाद्या सर्वलोकैका दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षराय ते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंधो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते। असाधु साधुता दायिन अतीनो चाता करा हा नामुंच कदाचिन्मां प्रेम न कृत्कंतयो स्पुरा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम रामा हरे हरे। हरे कृष्णा डिवोटीஸ், உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜூலன் யாத்ரா சிறப்பு நிகழ்ச்சி நம்ம சாஸ்திரங்களில் ராமானந்தராயரும் மகாபிரபு அவருடைய சம்பாஷணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஜூலன் யாத்ரா அப்படிங்கிறது நாளைக்கு இருந்து நம்ம சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்த இருப்பதால் அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள், ஜூலன் யாத்ரா அது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் எதற்காக நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா பகவான் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் விருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது அவர் இந்த லீலை எப்படி செய்தார், எப்படி கோபியர்களுக்கு ஒரு பரம சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை எவன் ஒருவன் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறானோ யோகினாம் அப்பி சர்வேஷாம் மத்கதேனந்தர் ஆத்மனகா, அதாவது முழுமையான நம்பிக்கையோடு என்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பவன் பகவானிடம் அடைகிறான் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜீவராசிகள் அப்படிங்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, பகவானை அவருடைய நித்திய லோகத்திற்கு எப்படி சென்று அடைவது, அவரை எப்பொழுதுமே நம்முடைய மனதில் எப்படி நினைத்து கொண்டிருப்பது. அவர் இன்னும் சொல்றார் இல்லையா, பகவத்கீதையில சொல்றார் இல்லையா, மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்கரு. அவர் நம்ம செய்யறது எல்லாமே அவரை மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது அவரை மனதில் எப்படி நாம் நினைக்க வேண்டும் என்பதுதான் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே பல்வேறு வகையான பிரச்சனைகள், பல்வேறு வகையான தேவைகள். அது இருக்கும் பொழுது அந்த பகவானை நினைத்து கொண்டிருக்கும் தருணத்திலிருந்து நாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பக்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு உன்னதமான ஒரு செயல். அது செய்வது ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு விளையாட்டு போல ரொம்ப சுலபமாக, ஒரு குறிப்பிட்ட விளையாட்டின் மீது சிறுவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும்போது அதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கான வீடியோ எல்லாம் பார்த்துப்பாங்க, அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அது போல இந்த பக்தி என்பது நாம் எப்படி நம்முடைய மனதில் பகவானை நினைத்து கொண்டே இருக்கிறோம். சாண்டிங் பண்ணும்போது எனக்கு டேஸ்டே இல்லை பிரபு அப்படிம்பாங்க நிறைய பேர். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாண்ட் பண்றேன், ஆனா எனக்கு அதுல அந்த நாமத்தை ஜபிக்கும் போது எனக்கு சுவை ஏற்படவில்லை என்றால் அதற்கு காரணம்
நம்முடைய மனம் பகவானின் மீது லயிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம மனசு அவர்கிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பகவானுடைய சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையை வளர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த இஸ்கான், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் பல்வேறு வகையான அம்சங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே என்ன ஒரு காரணம் அப்படின்னா தொடர்ந்து நாம் பகவானுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பாகவதத்துல ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயா குலஸ்ரீயா ஹர்ம்யானி ஆரூர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவः. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயா குலஸ்ரீயः ஹர்ம்யானி ஆரூர் விப்ர ததீக்ஷண மகோத்சவः. இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன். யாராச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயாக குலஸ்திரியः ஹர்மயானி ஆரூரஹர் விப்ர தத் ஈஷண மகோத்சவः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயாக குலஸ்திரியக கர்ம்யானி ஆருருகர் விப்ர தத்தீக்ஷண மகோத்சவக. நான் படிக்கிறேன் பிரபு. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயாக குல ஸ்திரியக ஹர்ம்யானி ஆருருகர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவக. ஹரே கிருஷ்ணா பிரபு. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ண துவாரகாயக குலஸ்திரியக கர்ம்யாணி ஆருருகர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவக. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயாக குலஸ்திரியக ஹர்ம்யானி ஆருருகர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவः. ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்க வேற ஏதாவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயः குலஸ்திரியः ஹர்ம்யானி ஆருருகர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. படிக்கணுமா? படிங்க. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ண துவாரகாயாக குலஸ்திரியக ஹர்ம்யானி ஆருருகர் விப்ர தத் ஈக்ஷண மகோத்சவः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே. ராஜமார்க்கம் அப்படின்னா அதாவது துவாரகாக்கு போயின்னு இருக்காரு பகவான். துவாரகா போகும்பொழுது மத்ரால எல்லாமே முடிச்சுட்டு கம்சனை வதம் பண்ணிட்டு துவாரகாக்கு அவர் போகும்போது ராஜமார்க்கம், அவர் செல்லும் பொது வழி, பப்ளிக் ரோடு. ராஜமார்க்கம் அப்படின்னா அந்த பொது வழியில அந்த பகவானை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குலஸ்ரீயகா அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே அந்த கலாச்சாரம் அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா, அனுஷ்டானங்கள் கலாச்சாரம் ரொம்ப அதிகம் இல்லையா, அவங்கெல்லாம் ரோட்ல எல்லாம் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, எல்லாருமே மாடி மேல போய் உக்காந்துக்கிறாங்க. எல்லாருமே அந்த மொட்டை மாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடி மதில்கள் மேல் உட்கார்ந்துகிட்டு பகவானை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து அந்த தரிசனம் கிடைக்காதா, பகவானை என்னால் பார்க்க முடியாதா? காரணம் என்ன அப்படின்னா, அவரை பற்றி பல்வேறு வகையான செய்திகள் விருந்தாவனத்துல இருக்கும் பொழுதே அவங்க எல்லாருக்குமே செய்திகள், எல்லாருக்கும் ஒரு பொறாமை. விருந்தாவனத்துல இருக்கிற கோபியர்களுக்கு மாத்திரம் அதிக அளவிற்கு சந்தர்ப்பம் கிடைக்குது பகவானை எப்பவுமே பார்க்குற மாதிரி, நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அந்த பெண்களுக்கு, அதாவது இந்த ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு உள்ள பெண்கள், எல்லா பெண்களையும் நான் சொல்லலைங்க, அந்த அளவிற்கு ஒரு ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில். பகவான் அங்க கிருஷ்ணர் பகவானாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே அவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பாரத தேசத்தில் குறிப்பாக நம்ம நாடுகளில் இந்தியாவிலலாம் பெண்கள் ஒரு 50 வயது 45 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள், இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் கேர்ள்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கலந்துரையாடலாக வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு திருவிழாக்களுக்குமே பகவானை கோயிலில் போய் பார்க்கணும். ஜூலன் யாத்திராவாக இருக்கட்டும், ஜன்மாஷ்டமியாக இருக்கட்டும், இல்லை ரத யாத்திரையாக இருக்கட்டும், கௌர பூர்ணிமாவாக இருக்கட்டும்,
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள், குறிப்பாக மாயாப்பூர்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த பங்களாதேஷிஸ் வங்காளம் பேசக்கூடிய பெண்கள் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு. அதே போல குஜராத் மாநிலத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மாநிலங்களிலும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு அந்த பகவானை பார்க்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் பகவான் வந்து அர்ச்ச விக்கிரகம் அப்படிங்கும்போது ஒரு பௌதீகத்தனமான பொருளினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம், அர்ச்ச அவதாரம் ஆக தோன்றுகிறார் கோவில்களில். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆன்மீக ரூபத்தை வந்து பௌதீக கலங்கத்தோடு நம்மால் பார்க்க முடியாது. அதுக்காகத்தான் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அர்ச்ச விக்கிரகம் அப்படின்னா அந்த ஜட பொருட்களால் ஆன ஒரு உருவம், கல்லு, மண்ணு, மரம், பூமி, அந்த அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான டைட்டிஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, விக்கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கலங்கம் உள்ள மனிதர்கள் அவரை பார்ப்பதற்கு அந்த கலங்கமான ஒரு பொருளோடு அவருடைய உருவம். காரணம் என்ன அப்படின்னா அவர் ஆன்மீக உருவத்தோடு வந்தார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதோ அல்லது ஒரு தூய்மையோ நம்மிடம் கிடையாது. அவர் வந்து ஜட வஸ்துக்களால் ஆன ஒரு விக்கிரகம் அப்படிங்கிறதால அவர் கலங்கம் அடைந்தவர் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. அவர் வந்து மிகவும் தூய்மையானவர். ஸோ அதனாலதான் இதனுடைய முக்கிய காரணமாக நம்மளுடைய இயக்கத்துல வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பக்தியை வளர்ப்பதற்கு பகவானோடு நாம் தொடர்ந்து ஒரு செயலில் இருக்க வேண்டும், ஒரு கனெக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாமே இஸ்கான்ல வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிகிற அளவிற்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்விங் ஃபெஸ்டிவல், இந்த ஜூலன் யாத்ரான்னு சொல்றோம் இல்லையா, ஊஞ்சல் உற்சவம், நம்ம வந்து இதுலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்தெல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு நிறைய இந்த தென்னிந்தியா திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் உற்சவமே இதை அடிப்படையாக வைத்துதான் அது ஒரு சடங்காகவும் நடத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த பகவானினுடைய ஒரு நினைவு நமக்கு இருக்க வேண்டும். குறிப்பாக இப்போ விருந்தாவனத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா விருந்தாவன மக்கள் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 10-13 நாளைக்கு கொண்டாடுவாங்க. விருந்தாவனத்துல இருக்கிறவங்க இஸ்கான் அந்த மாதிரி நான் சொல்ல வரல, இஸ்கான் இயக்கத்துல வந்து ஒரு சில வரைமுறைகள் நம்ம வச்சிருக்கோம். நம்ம நாளையில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உலகில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த 4 தினங்கள், 5 நாள் இருந்துட்டு இருந்தது, இப்ப 4 நாள் அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த 4 தினங்கள் யூனிஃபார்மா எல்லா இடங்களிலுமே வந்து அந்த பகவானினுடைய அந்த ஊஞ்சலை வைத்து ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி பகவானுடைய விக்கிரகங்களை வைத்து அவங்களுக்கு வந்து அந்த விருந்தாவனத்தில் அந்த அவதாரம் எடுத்த போது அவர் செய்த லீலைகளை அப்படியே இங்க வந்து அர்ச்ச விக்கிரகம் மூலமாக. ஸோ நம்ம அதுக்காக தான் அந்த அர்ச்ச விக்கிரகம் எதுக்காக பேசணும் அப்படின்னா இந்த பௌதீக கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு அந்த ராதா மாதவர், குறிப்பாக மாயாப்பூர், விருந்தாவனம்லாம் போனீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது முடிந்த அந்த 19வது தினம் அன்னைக்கு வந்து பலராம் ஜெயந்தி அல்லது பலராம் பூர்ணிமா. ஸோ 16, 17, 18 3 நாட்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஜூலன் யாத்ரா பிளஸ் 19ஆம் தேதி சாயங்காலமும் வந்து அந்த ஊஞ்சலில் பகவானை அமர்த்தி நம்ம வந்து பகவானோடு அந்த ஊஞ்சலை நம்ம வந்து we can swing that ஊஞ்சல், அந்த சாரி இது இருக்காங்க இல்லையா, அந்த ஊஞ்சல் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து பகவானை வைத்து நாம் எல்லாருமே வர்ற டிவோட்டிஸ் எல்லாமே வந்து இழுத்து பண்ணிட்டு அந்த சந்தோஷம் அவர்களுக்கு செய்யலாம். ஸோ இந்த ஒரு மாதம் ஸ்ரவண மாதம், குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஷவன் மந்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரொம்பவும் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் மந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆடி மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வரப்போற எல்லா மாதத்திலுமே வந்து சுப காரியங்கள் எல்லாமே நிறைய நடத்துவாங்க. ஸோ இதற்கெல்லாமே காரணம் அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு மாதம், பகவானுக்காக கைங்கரியம் செய்யக்கூடிய மாதம், பகவானுக்காக லீலைகளை நாம் அமர்த்தி அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம், ஒரு மாதம். விருந்தாவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 கோயில். இந்த விருந்தாவனுக்கு வந்து இந்த சீசன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த யாத்ரா டைம்ல விருந்தாவனுக்குலாம் போவாங்க, டிஃப்ரெண்ட் டைம்ல கார்த்திக் மந்த்துக்குலாம் போவாங்க. இந்த ஒரு மாசத்துல நீங்க போய் பார்க்கணும். நாங்க ஒரு வாட்டி போயிருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் மந்த்ல. எங்களால வந்து விருந்தாவனுக்குள்ள கூட போக முடியல, பஸ் எல்லாம் வந்து எங்கேயோ நிறுத்தி வச்சுட்டு எங்களை எல்லாம் அங்கிருந்து நடந்து போக சொன்னாங்க. அந்த அளவிற்கு கூட்டம். அந்த 5000 கோயில்கள், ஒவ்வொரு கோயிலுமே வந்து திருவிழா கோலம். சின்ன கோயிலா இருக்கும், பெரிய கோயிலா இருக்கும், ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதா ஒரு இது வச்சிருப்பாங்க, ஆல்டர் வச்சிருப்பாங்க. எங்க போனாலுமே விஜய உற்சவ பேரா அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டிஸ் அங்க வச்சுட்டு
அதுக்கு சின்னதா வந்து ஒரு தொட்டில் மாதிரி ஒண்ணு வச்சு அந்த தொட்டில 2 விக்கிரகத்தை வச்சு ரோட்ல நடந்து வர்றவங்க போறவங்க எல்லார் கையிலயும் பூவை கொடுத்து எல்லாருமே சிறப்பான ஒரு பாட்டு ஹரே கிருஷ்ண மந்திரமோ இல்லைன்னா ஜெயராதே ஜெய கிருஷ்ணா ஜெய விருந்தாவன் அந்த மாதிரி பல்வேறு வகையான கீர்த்தனங்களை பாடி அவ்வளவு ஒரு சிறப்பாக நம்ம வந்து நம்மளுக்கு பிராணம் போனா கோலோகம் போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. இந்த ஒரு மாதம் வந்து விருந்தாவன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அதே நினைப்பு காரணம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் திருவிழா கூட்டம் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போறது பர்ச்சேஸ் பண்றது சாயங்காலம் பகவானுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். ஜெகநாத்புரியில வந்து பகவான் ஜெகநாதருக்கான விசேஷமான ரத யாத்திரை நடைபெறக்கூடிய அந்த ஒரிசா மாநிலத்தில் கூட இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா விஜய் உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான் ஜெகநாதருடைய மூர்த்திகள் அந்த மூர்த்திகளை வந்து ஜுகலன் மண்டபம்னே ஒண்ணு இருக்காங்க. அந்த மண்டபத்துல வச்சு அந்த பெரிய விக்கிரகம் கிடையாது, சின்ன விக்கிரகங்கள், உற்சவ மூர்த்தி கிடையாது, அந்த சின்ன விக்கிரகங்களை வச்சுட்டு அதை வந்து அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த ஊஞ்சல்ல வச்சு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பாக செய்வார்கள். ஸோ நம்மளுடைய இஸ்கான் இயக்கத்திலையும் வந்து அது இப்போ நாளையிலிருந்து சிறப்பாக கொண்டாட போகிறது. ஸோ பக்தர்கள் அனைவருமே யாரெல்லாம் எந்தெந்த இஸ்கான் ஆலயத்து பக்கத்துலலாம் இருக்கீங்களோ தயவு செய்து அதில் நீங்க போய் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டு அந்த ஆனந்த பரவசத்தை நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா மன்மனா பவமத் பக்தோ, இதை செய்யறதுக்காக டிவோட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னாலே அவ்வளவு நாட்களாக அந்த திட்டமிடுவார்கள். இதை செய்யணும், பகவானுக்கு இப்படி பண்ணணும், நிறைய பப்ளிக்கை இன்வைட் பண்ணணும், மக்கள் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று பௌதீக ரீதியாக இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் பௌதீக ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மழைக்காலம், மான்சூன் சீசன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ கூட கேரளால நிறைய மழை, பாம்பேல மழை, டெல்லியில மழை, அந்த மாதிரி அந்த மான்சூன் ரெயின் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மான்சூன் அந்த மழைக்காலம் வருவதற்கு முன்பு இல்லைன்னா அந்த மழை பெய்யும் பொழுது அந்த தட்பவெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஹியூமிடா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி வேர்வை வர்ற மாதிரியே இருக்கும். சாயங்காலத்துல மழை வரும், இந்த டே டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி இருந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல காத்து அப்படிங்கிறத எங்கேயுமே அடிக்காது. காத்து அடிக்காம ஒரு மாதிரி ஒரு க்ளூமியா மூடியா சொல்லுவாங்க இல்லையா, மூட்டமா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த வியர்வை வர்ற மாதிரி காற்று இல்லாம ரொம்ப ஒரு சங்கடம். குறிப்பாக இந்த கடற்கரை ஓரங்களில் உள்ள நகரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமிட் நேச்சர்ல அந்த அளவுக்கு அந்த கிளைமேட், இன்னும் சொல்ல போனா அந்த வசந்த பஞ்சமி ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, அதுல இருந்து மாறி இதெல்லாம் அந்த வரக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த சிறப்பாக இவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையே இல்லைன்னா கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கிளையை கட்டிப்பாங்க. ஊஞ்சல் மாதிரி கட்டிட்டு பெரிய கயிறு போட்டு சின்ன ஒரு பலகையை போட்டு அதுல உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே உட்காந்து அதுல ஆட ஆரம்பிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது அப்படி நகர 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 அவங்களுக்கு வந்து அந்த காத்து அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பழக்கம் இந்த ஒரு சீசன்ல தான். இதே ஒரு கேம் வந்து மற்ற நேரங்கள்ல எல்லாம் வந்து யாரும் விளையாட மாட்டாங்க. காரணம் என்னமா, குளிரா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வெயிலா இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல நம்ம பார்க்கும்பொழுது நிறைய கிராமங்கள்ல அப்கோர்ஸ் இப்பெல்லாம் வந்து மாடர்ன் டேஸ்ல வந்து நிறைய பேருக்கு அதனுடைய ஒரு முக்கியத்துவம் தெரியாதால் அதெல்லாம் அவங்க யாருமே அதை கொண்டாடுவதே கிடையாது. மேபி இல்லை இன்டீரியர் வில்லேஜ்குள்ள போனா எங்கேயாச்சும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சீசன்ல அதுவும் இல்லாம என்ன அப்படின்னா இந்த புதிய பயிர்கள் செய்யக்கூடிய ஒரு இந்த ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஏப்ரல்ல போடுறாங்கல்ல. இப்ப நீங்க நிறைய பார்த்திருக்கலாம், மேட்டூர்ல இருந்து நீர் திறந்து விடப்படுகிறது அப்படின்னு. ஸோ நீர் எதற்கு திறந்து விடுகிறார்கள் என்றால் இந்த சீசன் அந்த ஆடி மாசம் முடிஞ்சிட்டு அந்த பயிர் வந்து வரக்கூடிய ஒரு நேரம், அறுவடை செய்யக்கூடிய நேரம். பொங்கல் அப்படிங்கும்போது அறுவடை செய்த அந்த நெல்லில் மூலமாக பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது அப்படின்னு. பட் இந்த சீசன் என்னன்னா ஒரு 2 சீசன் 3 சீசன்லாம் மாறி மாறி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீசன்ல இந்த புது விதமான ஒரு பயிர்கள், அதுதான் தோல் பூர்ணிமா அப்படிம்பாங்க. நார்த் இந்தியாலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தோல பூர்ணிமா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காலங்களில் அவர்கள் இது போலெல்லாம் செய்வார்கள். அதே மாதிரி வேற என்ன ஃபெஸ்டிவல் செய்வாங்க. இதெல்லாம் என்ன காரணம் என்றால் பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல ஒரு பீக் சம்மர்ல வரும்போது சந்தன் யாத்திரா அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். இதுவும் என்ன காரணம் என்றால் பகவானை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விழாக்கள் இதெல்லாமே. அந்த சந்தன் யாத்திரா நேரத்துல பகவானுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த சூடு
அந்த சூடு தாங்க இருக்கணும், குளுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்தனத்தை அரைச்சி அவருடைய உடலில் தடவி, இதெல்லாம் வந்து பெரிய லீலை. பகவான் வந்து விருந்தாவனத்தில் இருக்கும்பொழுது கோபியர்களோடும் அந்த கோபர்களோடும் அவ்வளவு சிறந்த ஒரு லீலை செய்த அந்த சந்தன் யாத்திரா. இந்த சந்தன் யாத்திரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் நடைபெறுகிறது. நம்மளும் இஸ்கான்ல வந்து ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வியர்வை பட்டு அந்த சந்தனம் இருக்கும்பொழுது அந்த வியர்வை பட்டு அப்படியே அது சில்லாக ஆரம்பிக்கும். சில்லாக ஆரம்பிக்கும் போது அந்த உடல்ல வந்து அந்த சூடு குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய முக்கியத்துவம் அந்த சந்தன் யாத்திரா அப்படிங்கிறது. அந்த மாதிரி அடுத்தது வந்தீங்கன்னா ஸ்நான யாத்திரா. ஸ்நான யாத்திரா அதெல்லாமே முடிஞ்சுட்டு பகவானுக்கு வந்து அந்த அந்த சூட்டுல இருந்து அவருக்கு உடம்பு இது பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு குளிப்பாடுறது. ஸோ இந்த எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே என்ன காரணம் என்றால், பகவானை நாம் மனதில் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு கேப் விட்டு இது பண்ணிட்டே இருக்கும்போது மக்களுக்கு என்ன ஆகிறது என்றால், பகவானினுடைய நினைவிலேயே இருக்கிறார்கள். அந்த ஸ்நான யாத்திரா முடிஞ்சோடனே ரொம்ப கிராண்டா பண்றாங்க ரத யாத்திரா. ரத யாத்திரா பண்ணும்போதும் அவ்வளவு பெரிய பிளான் பண்றாங்க. பகவானை குறிப்பாக ஜெகநாத் புரியில வந்து அந்த மூல விக்கிரகமே வெளியே வந்து பகவான் வந்து அனைவருக்குமே தரிசனம் கொடுத்து அவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு டைமுக்கும் பல்வேறு வகையான நிகழ்வுகள் திருவிழா போல அவ்வளவு சிறப்பாக கொண்டாடும் போது பக்தர்கள் அந்த பரவசத்திலேயே இருப்பார்கள். ஜஸ்ட் வந்து யாரோ ஆர்கனைஸ் பண்றாங்க, நான் போய் ஒரு கெஸ்டா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுகளே இல்லாம, என்னால என்ன பண்ண முடியும், நான் வந்து பகவானுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நோக்கத்தோடு அவர்கள் இது போன்ற திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த பகவானை பற்றிய நினைவு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம், உட்காந்து பாகவதம் படிக்கலாம், நிறைய லெக்சர்ஸ் கேட்கலாம். பட் பிசிக்கலி அதுக்குத்தான் வந்து பக்தி யோகம் ஏன் மிக சிறப்பானது அப்படிங்கும்போது, உங்களுடைய ஒவ்வொரு இந்திரியங்களுமே பகவானினுடைய ஒரு ஒரு மகிழ்ச்சிக்காக ஈடுபடுத்தப்படுகிறது. ஸோ த கிரேட்னஸ் அப்படிங்கும்போது அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடலால் நீங்கள் பகவானுக்கு சேவகத்தை செய்ய துவங்கும் பொழுது அதில் கிடைக்கும் சுகம். எக்ஸ்டர்னலி எனக்கு வந்து கால் வலிக்குது, தலை வலிக்குது, நான் ரொம்ப நேரமா இருக்கேன் அப்படின்னு, தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். அதெல்லாமே எல்லாருக்குமே வரக்கூடியது. ஆனால் அந்த ஆத்மாவிற்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இன்னைக்கு நான் இது பண்ணினேன், பகவானுக்கு இப்படி பண்ணினேன், பகவானுக்கு இந்த ஃபெஸ்டிவல் வரப்போது நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு சுகம், அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அதை பற்றி சொல்ல தெரியும். இதை கேட்கறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அது புரியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு வரக்கூடியது தான் இந்த ஜூலன் யாத்ரா, இந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது குறிப்பாக அந்த ஏகாதசி, அந்த வேக்சிங் மூன் சொல்லுவாங்கல்ல, அந்த பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை நோக்கி வரக்கூடிய அந்த வேக்சிங் மூன் அப்படி சொல்றோம் இல்லையா, அப்போ வரக்கூடிய ஏகாதசி அன்று துவங்குகிறது. விருந்தாவனில் வந்து பகவானுக்கு வந்து சிறப்பாக செய்கிறார்கள். இது விருந்தாவனத்தில் வந்து பகவான் அங்கு அவதரித்து பல்வேறு லீலைகள் செய்ததால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்கிறது. ரம்ய கஷ்டித் உபாசன விரஜவாது வர்க்கேன யா கல்பிதா. காரணம் என்ன அப்படின்னா, ரம்ய கஷ்டித் உபாசன, விருந்தாவனம் அப்படிங்கும்போது மிகவும் சிறந்த ஒரு 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 கிராமமா, நகரமா, நாடா, நீங்க எப்படி வேணா சொல்லுங்க, டாப் மோஸ்ட் லேண்ட் விருந்தாவனம் மிகச்சிறந்த ஒரு பூமி. காரணம் என்ன என்றால், மிகச்சிறந்த மிக உயர்ந்த வழிபடக்கூடிய பகவான் கிருஷ்ணர் இருந்த இடம். அதை தவிர மிகச்சிறந்த பக்தர்கள், கோபிகர்கள், கோபர்கள் அங்கு இருந்த இடம். அதிலும் குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணியால் வழங்கப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நிலம் விருந்தாவனம். சோ ரம்ய கஷ்டித் உபாசன விரஜவாது வர்க்கேன யா கல்பிதா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த இடத்தில் இருந்த ஒரு நிகழ்வு. அதனால அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அவ்வளவு சிறப்பான ஒரு முக்கியத்துவம். பிரம்ம சமிதால வந்து கோபியர்களை பற்றி எழுதும்போது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, கோபியர்கள் வந்து சாதாரணமான ஆட்களே கிடையாது. அவர்கள் அனைவருமே பகவானினுடைய பிளஷர் பொட்டன்சி, ஆனந்த விஸ்தரிப்பு. பகவானுக்கு வந்து ஒரு ஆனந்தம் அப்படின்னு நம்மளுக்கு கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாய்ஃபுல் மூடா இருப்போம். அந்த ஜாய்ஃபுல் மூடு வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தால வந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது பகவானுக்கு வந்து அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதனாலதான் பகவானின் சந்தோஷ ஆற்றல்காரர்கள் யாரு அப்படின்னா இந்த கோபியர்கள். ஸோ அவ்வளவு கிரேட்டஸ்ட் அந்த கோபியர்கள், அவர்களால்
பகவானுக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் நடந்த அற்புதமான லீலைகளை கொண்டதுதான் இந்த ஜூலன் யாத்ரா. அதை பத்தி நம்ம நினைக்கும் போதே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஓ, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சுகமாக இருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களே அதாவது 1969 அவர் வந்து அமெரிக்கா போன காலத்திலேயே அவர் வந்து நம்மளுடைய இயக்கத்தில் அப்பொழுது இருந்த ஒரு சில ஆச்சாரியர்கள், குறிப்பாக ஜெயபதாகா சுவாமி ஆச்சாரியர் குருமராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் மூலமாக அவர் எழுதியிருக்கிறார். இதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும், நம்ம இந்த ஜூலன் யாத்ராவை வந்து இஸ்கான்காரங்க வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ 69 இருந்தே நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர், அதாவது இஸ்கான் இயக்கம் ஆரம்பித்த காலம் 69 தானே அவர் போறார் அமெரிக்காக்க. ஸோ அந்த காலத்தில் இருந்தே அவர் வந்து சிஸ்டமேட்டிக்கா எப்படி நம்ம இதெல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல காரணம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு வந்து நம்மை போன்ற பௌதிக கடமைகள் எதுவுமே கிடையாது. சரீர யத்ரா பிதேனா பிரசித்தியதே அகர்மனா. பகவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, அர்ஜுனன் வந்து சொல்றாரு, பகவான் நான் சண்டை போட மாட்டேன், குருக்ஷேத்திர யுத்தம் நான் புரிய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்ப சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். அர்ஜுனனுக்கு வந்து மிகவும் நெருங்கிய நண்பன் கிருஷ்ணர் இல்லையா, பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து அப்ப கூட சொல்லவே இல்லை, ஓகே நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, யூ டோன்ட் வரி, உன்னுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சிடறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. சரீர யத்ரா பிதே நா பிரசித்தியதே அகர்மனா. ஸோ அந்த கடமை என்பது நீ நிச்சயமாக செய்ய வேண்டும். இங்க எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பௌதீக கடமைகள் என்பது மிகவும் அவசியம். அதை நம்ம எப்படி பண்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கர்ம காண்டத்துல வந்து நம்ம படிச்சிருக்கோம், கர்ம யோகத்துல நம்ம படிச்சிருக்கோம், பகவத்கீதையில. பட் த ஃபண்டமெண்டலி இது வந்து நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. உனக்கு உன்னுடைய பௌதிக கடமைகள் நீ நிச்சயமாக செய்யத்தான் வேண்டும். இதை நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அது போன்ற கடமை செய்யும் பொழுது எப்படி நாம் ஆன்மீகத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பது. அதே நேரத்துல வந்து பகவானை பத்தி பார்த்தீங்கன்னாலே ஸ்வேதேஸ்வத்ர உபனிஷத்துல வந்து ஒரு சின்னதா பகவானை பற்றிய ஒரு குறிப்பு, நட்டஸ்ய கர்யம் காரணம் ச வித்யதே. நதஸ்ய கர்யம் காரணம் ச வித்யதே அப்படின்னா, பகவானுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து சிம்பிளி ஹி கேன் என்ஜாய். அவர் வந்து எதுவுமே இல்லாம எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர். நம்ம வந்து பாகவதத்துல பார்க்கும் போதோ இல்ல பல்வேறு சாஸ்திரங்களை பார்க்கும் போதுமே அவர் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் வந்து டு செட் அன் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் பல்வேறு கடமைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதுக்காக நம்ம வந்து நம்மளும் கிருஷ்ணர் மாதிரி, கிருஷ்ணர் என்ன மாதிரி சாதாரண ஆள் தான், அவரும் வேலை செஞ்சாரு அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஃபண்டமெண்டலி அவருக்கு வந்து எந்த விதமான வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. he has to only enjoy. ஆன்மீக உலகம் என்றாலே என்ன? சிந்தாமணி பிரக்ர சத்மஷ கல்ப விருக்ஷா லக்ஷாவிருத்தேஷு சுரபீர் அபி பாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி பிரக்ர சத்மஷ கல்ப விருக்ஷா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கல்ப விருட்சம் அங்க இருக்கிறதால நீங்க வந்து வேலைக்கு தான் போகணும், நான் ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கணும், சுகர் வாங்கணும், மண்ணெண்ணெய் வாங்கணும், அந்த மாதிரி வேலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்க வேண்டியது. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து பௌதீக உடலே கிடையாது. நமக்கு பௌதீக உடல் இருப்பதினால் நாம் இந்த பௌதீக உடலை வைத்துக்கொண்டு நம்முடைய கடமையை ஆற்றும் பொழுது பகவானுக்காக நாம் எப்படி பகவானை மனதில் நினைத்துக் கொள்வது என்பதற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள், அதாவது ஸ்தாபன ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்களால் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த இயக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வுகள் கிடையாது, திருவிழாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஃபெஸ்டிவல்ஸ். அதை கொண்டாடுவதன் மூலமாக நம்ம வந்து பௌதிகத்தால் ஈர்க்கப்படக்கூடாது, மாயையில் சிக்கி தவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக அவர் பல்வேறு வகையான இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்முடைய இயக்கத்தில் அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பக்தர்கள் அனைவருக்கும் அதை பற்றி கூறியிருக்கிறார், அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம செய்யறதால நம்ம வந்து எவ்வளவு சிக்கலான ஒரு பௌதிக வாழ்க்கையில் இருந்தாலும் நிச்சயமாக நாம் மிக விரைவில் தூய்மை அடைய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவராசி அந்த காலேச்ச மாமேக ஸ்மரன் முக்துவ கலேவரம் அப்படிங்கிறார் இல்லையா பகவான். அதனால அந்த உயிர் பிரியும் தருவாயில் பகவானை நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெறும் சாண்டிங் மாத்திரம் பத்தாது. நம்மளுடைய மனசு வந்து எப்போதுமே இவர்கிட்ட தான் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு வகையான திருவிழாக்களில் நாம் கலந்து கொண்டு
அதை மனதில் நாம் கிரகித்து கொண்டு மெடிடேஷன் சொல்லுவாங்கல்ல, மெடிடேட் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதை பற்றியே தியானித்து கொண்டிருப்பதன் மூலமாக நம்முடைய சிந்தனை வேறு எங்குமே செல்லாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜூலன் யாத்ராவில் ஒரு சில சின்ன சின்ன லீலைகளை பற்றி நம்ம பேசலாம். ஸ்ரீமதி ராதாராணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடி மாதம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் பெண்கள் அனைவருமே, குறிப்பாக புதிதாக திருமணமான பெண்கள் அனைவருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்களுடைய இல்லத்திற்கு செல்வது வழக்கம். ஸோ அந்த காலத்துலலாம் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட மாதங்களில் பொதுவாகவே அனைவருமே தன்னுடைய பெற்றோர்கள் இல்லத்திற்கு செல்வது வழக்கம். ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய மாமியார் கொழுந்தியா, அதாவது சிஸ்டர் இன்லா அப்படின்னா அவங்க யாருன்னா ஜோதிலா கொத்திலா. அவங்கள பத்தி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. 2 பேருமே அவங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஸ்ரீமதி ராதாராணி பகவான் கிருஷ்ணரோடு லீலைகள் செய்து கொண்டிருப்பது. அந்த கருப்பு பையன் இருக்கான், அந்த கருப்பு பையனோட இவ எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கா. திருமணமான பெண், இவ கல்யாணம் ஆயிட்டு கூட அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு வலயமாகவே அவர்கள் இருந்தார்கள். அவங்க ஸ்ரீமதி ராதாராணி பண்றது எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த மரபு அந்த நேரத்துல அந்த ஒரு மாசம் அவங்க அவருடைய தகப்பனார் வீட்டிற்கு அனுப்பி வைப்பது வழக்கம். இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, யாவத் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு, விருந்தாவனத்துல நீங்க ஏதாவது போயிருந்தீங்கன்னா போயிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு நந்தகாம் பக்கத்துல நந்தீஸ்வர ஹில் அப்படின்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அங்க இருந்தாங்க அவங்க 2 பேருமே. அதாவது அவங்க பிளஸ் அபிமன்யு அவருடைய கணவன், ஸ்ரீமதி ராதாராணியுடைய கணவன், அந்த குடும்பம் அங்கு இருந்தது. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நிகழ்வு நடக்கும்பொழுது, இந்த ஃபெஸ்டிவல், இந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கும்பொழுது அவங்க எவ்ரி இயர் அதை கொண்டாடிட்டே இருப்பாங்க. ஸ்ரீமதி ராதாராணி, கோபியர்கள் எல்லாருமே எவ்ரி டைம் கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் மந்த்ல ரிஷபானு மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்ரீதாம அனுப்பல. ஸ்ரீதாம் சகோதரன், ஸ்ரீமதி ராதாராணியுடைய சகோதரன். அவர் அங்க வரல. அந்த மாசம் ரொம்ப லேட்டா வந்துட்டார். லேட்டா வரல, இது வரைக்கும் வரல. ஒரு வழிப்போக்கன் பார்த்து ஸ்ரீமதி ராதாராணியை பார்த்து கேட்குறேன், என்ன நீ இன்னும் உங்க வீட்டுக்கு போவே இல்லையா? நீ மாத்திரம் இங்க இருக்க, மற்ற பெண்கள் எல்லாமே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படிங்கும்போது அவ்வளவு துக்கம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு. இவன் என்ன பண்றான், நேரா போய் வீட்டுல போய் அவர்கிட்ட சொல்றான், நந்தமகாராஜ்கிட்ட சொல்றான், நந்தமகாராஜ், ரிஷபானு மகாராஜ் உங்க பொண்ணு அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, நீங்க யாரையுமே அனுப்பவே இல்லையா அப்படிங்கும்போது அடிச்சு பிடிச்சிட்டு அவருக்கு இல்ல நான் அனுப்புறேன், என் பையனை அனுப்புறேன் அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் இருக்காங்களே, மாமியாரும் சிஸ்டர் இன் லாவையும் மேனேஜ் பண்ணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய பிரைஸ், அதாவது நிறைய கிஃப்ட், நிறைய ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு புடவைகள், ஆடம்பரமான அலங்கார பொருட்கள் எல்லாமே வாங்கி அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தணும். அவங்கள ஒரு மாதிரி காக்கா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீதாம் ஒரு நாள் போறாரு. ராத்திரி எல்லாம் அந்த அம்மா காத்துக்கிட்டே இருக்கு. ஸ்ரீமதி ராதாராணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப என்னுடைய சகோதரன் வருவான், அவன் என்னை கூட்டிட்டு போவான் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது அன்னைக்கு வராரு. கரெக்டா வந்த உடனே ஆஸ் யூஷுவல் அந்த மாமியாரும் மச்சனிச்சும் என்ன பண்றாங்க, சிஸ்டர் இன்லாவும் அனுப்பவே மாட்டேன், இவ அங்க போகக்கூடாது, போனா அந்த கருப்பு பையனோட விளையாட ஆரம்பிச்சிருவா, பிடிவாதம் பிடிக்கிறா அப்படின்ட்டு அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்ரீதாம் என்ன பண்றாரு, எல்லா கிஃப்டையும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பரம சந்தோஷம். அந்த பரம சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சரி போயிட்டு வா அப்படிங்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு வருகிறாள். புறப்பட்டு அப்பா அம்மாவை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு ஒரு துக்கம், ஏன் என்னை இத்தனை நேரமா நீங்க கூட்டிகிட்டே போல அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லா கோபியர்களும் தெரிஞ்சு, ஆஹா வந்துட்டா ஸ்ரீமதி ராதாராணி வந்தாச்சு, நம்மளுடைய சீஃப் வந்தாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் அவ்வளவு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆடிட்டே இருக்கும்போது ராதாராணி மைண்ட்ல மாத்திரம் ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த ஸ்விங்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க, ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. எப்பவுமே அவங்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் அந்த லீலைகள் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு லீலைகள். 2 பேரும் ஒரு குறும்பு செய்யறது அப்படின்னா எப்பவுமே ஸ்ரீமதி ராதாராணி சுப்பீரியரை தான் காட்டுவாங்க. தான் அங்க எஜமான் அப்படிங்கிற நிலையிலையும் பகவான் கிருஷ்ணரை அனைத்து கோபியர்கள் முன்னாடி எவ்வளவு கிண்டல் செய்ய முடியுமோ, கேலி செய்ய முடியுமோ, அவமானம் கிடையாது, கிண்டல் கேலி செஞ்சுட்டு அந்த அளவுக்கு 2 பேருமே அந்த லீலைகள் செய்து கொண்டு இருக்கும்பொழுது அன்னைக்கு இவங்க ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி முத்தி பாக்குறாங்க, கிருஷ்ணரை காணுமே, என்ன ஆச்சு, இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு பகவானுக்காக பார்த்து கொண்டே இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து வேகமா அந்த ஊஞ்சலை தள்ளி விடுறாரு பகவான் கிருஷ்ணர். தள்ளி விடும்போது
அந்த பயத்துல ஸ்ரீமதி ராதாராணி கத்தும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தையே கிருஷ்ணா தான். பக்கத்துல அவ்வளவு தோழிகள் இருந்தாலும் கூட அந்த தோழிகள் யாரையுமே கூப்பிடாம கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது பகவான் என்ன பண்றாருன்னா அப்படியே பின்னாடி பாஞ்சு போய் இத்தனை நாளா பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்ரீமதி ராதாராணியை அரவணைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பாக இருக்கும் என்றால், எப்போ ராதாராணி என்ன பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த அரவணைப்பாக காத்து கொண்டிருப்பார் பகவான். ஆனா இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடா, காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பயத்துல ஸ்ரீமதி ராதாராணி வந்து அப்படியே பகவானை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். இதெல்லாமே வந்து ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு ரசிக்க வேண்டிய லீலைகள். இதை வந்து பௌதீக கண்ணோட்டத்தோடு ஒரு காம கண்களோடு இந்த லீலைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளவே கூடாது. அவர்களுடைய ஒரு ஒரு அன்பு, ஒரு பிரேமை, ஒரு பாசம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே அவ்வளவு சந்தோஷமாக அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்து, இது வந்து ஆன்கோயிங் சீசன். பகவான் அங்க இருந்த அந்த 6 வருடம் 7 வருடத்துல வந்து ஒரு 2-3 வாட்டி இந்த ஸ்விங் ஃபெஸ்டிவலுக்கான லீலைகள்லாம் வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருக்காரு இதை பத்தி. இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சியில பகவான் கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது என்றால், அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு ஸ்ரீமதி ராதாராணி அவரை அரவணைத்து கொண்டது. எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார், இவ எப்ப என்ன கட்டிப்பிடிப்பா, எப்ப என்ன கட்டிப்பிடிப்பா அப்படின்னு. ஆனா இந்த வாட்டி அந்த பயத்தில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி பகவானை அரவணைத்தது அவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதை பார்த்த கோபியர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோபியர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா போதும். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ஏதாச்சும் ஒரு நையாண்டித்தனம், ஒரு விளையாட்டுத்தனம், ஒரு குறும்புத்தனம் இருக்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் சோகமா இருப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு பரவசமாக இருந்ததை பார்த்து அந்த பிளிஸ்ஃபுல் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோபியர்களுக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு லீலை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு லீலை என்ன அப்படின்னா, நாரதமுனி. நாரதமுனி வந்து ரொம்ப சிறந்த பக்தர். அவருடைய வாயிலிருந்து என்ன வருகிறதோ அதை பகவான் நிச்சயமாக நிவர்த்தி செய்வார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாமோதர லீலையில பார்க்கும்போது அந்த நலகுபேரன் இருவருமே வந்து அவ்வளவு கேவலமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் மூலமாக உங்களுக்கு இந்த விமோச்சனம் கிடைக்கும், அந்த மரமாக ஆனவர்களுக்கு வந்து அந்த விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு லீலை. அது போல அவருடைய பக்தி பரவசத்தை பார்த்த பகவான் கிருஷ்ணர் நாரதமுனியை பார்த்து சொல்றார், நாரதமுனி நீங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து கேளுங்க அப்படிங்கும்போது நாரதமுனி சொல்றாரு, பகவானே உங்களுடைய சந்தோஷமே எனக்கு போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு பகவான். இல்ல இல்ல நீ வந்து எடுத்துக்கணும், நான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன், நிச்சயமாக நான் உனக்கு ஏதேனும் தர வேண்டும், எடுத்துக்கொள் அப்படிங்கும்போது ஓகே நீங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க, இப்ப நான் அதை கேட்கல, நான் என்னைக்காச்சும் தேவைப்படும் போது நான் கேட்கிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ஓகே அப்படின்றாரு. ஸோ இது அவருடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது பகவான் கிருஷ்ணரை பார்ப்பதற்காக ஒரு முறை அவர் விருந்தாவனம் வரும்பொழுது கரெக்டா இந்த சீசன், இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து இந்த ஹியூமிடு கிளைமேட் இருக்கிற நேரத்துல வந்து அந்த ஊஞ்சல் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கோபியர்கள் எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. இங்க வந்து எங்க வந்து பண்ணுவாங்களோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராதா குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருக்கலாம், விருந்தாவன் போயிருக்கும் போது பார்க்கலாம். அங்கதான் வந்து இந்த நிகழ்ச்சி எப்போதுமே நடைபெறும். ஸ்ரீமதி ராதாராணியும் பகவான் கிருஷ்ணருமே வந்து அங்கதான் வந்து அந்த ஊஞ்சல் உற்சவம் அவர்களுக்காக கோபியர்களால் எப்பொழுதுமே அங்கதான் நடத்தப்படும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஒரு ராதாராணி வரணும் இப்போ. அப்படி இருக்கும்போது நாரதமுனி வந்து பகவான் கிருஷ்ணர் தனியா இருக்கிறத பார்த்துட்டு சரி கொஞ்சம் நம்ம விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு அவர் தான் எப்பவுமே அவருடைய செயல்கள்ல வந்து ஒரு புனிதமான ஒரு முடிவு கிடைக்கும், ஆனால் அது ஒரு கலகமாக ஆரம்பித்து புனிதமான ஒரு முடிவில் அவர் எடுத்துட்டு போவார் இல்லையா. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா பகவான்கிட்ட வந்து, பகவானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து எனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொல்லி இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது பகவான் சொன்னார், ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்னு. அது எனக்கு இப்ப வேணும் அப்படிங்கிறாரு. அப்படியா, என்ன வேணும் உனக்கு, கேள் நான் தரேன் அப்படிங்கும்போது
இந்த ஊஞ்சல்ல வந்து நீங்க லலிதா சகியோடு சேர்ந்து ஆட வேண்டும். நீங்க 2 பேரும் வந்து இந்த ஊஞ்சல்ல நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கணும். அதை என் கண்குளிர நான் காண வேண்டும். அதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாரு. அப்படியே தூக்கி வாரி போடுது பகவான் கிருஷ்ணருக்கு. ஆஹா! இந்த கலகத்த நம்மகிட்டயே அவரு காமிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, நாரதா நீ என்ன கேட்கிற அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு இது வேணும். நீங்க வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிச்சயமாக இது வேண்டும் அப்படிங்கும்போது, அவர் வந்து மனசுல வந்து அந்த அளவிற்கு பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு பயம் கிடையாது. ஒரு தர்ம சங்கடமான நிலையில், சரி நீ ஆசைப்பட்டு கேட்கிற, நான் பண்றேன் அப்படின்ட்டு. அதேபோல லலிதாவிற்கும் மனதில் வந்து அந்த அளவிற்கு ஒரு துக்கம். நம்ம வந்து இவ்வளவு அழகாக நம்ம வந்து அலங்கரித்திருக்கிறோமே, அந்த ஊஞ்சல் வந்து சாதாரண ஊஞ்சல் கிடையாது. அந்த அளவிற்கு அந்த புஷ்பங்கள், அந்த வனங்களில் உள்ள புஷ்பங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து மாலைகளாக கோர்த்து, மாலத்தி மலர், அந்த ஜாஸ்மின் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அந்த மாலத்தி மலர்கள்லாம் அந்த அளவிற்கு நறுமணம் தரக்கூடிய மலர்கள். அந்த கயிர்களாக அந்த 4 பக்கமும் அந்த மரத்துல இருந்து அந்த 2 பக்கம் 4 கயிறு தொங்கும் இல்லையா? அதெல்லாமே வந்து மலர்களால் தூவி, அந்த உட்கார்ற சீட்ல வந்து அவ்வளவு ஃப்ளவர்ஸ் போட்டு, நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்காக பட்டு துணிகள்லாம் போட்டு, அந்த அளவிற்கு டாப் கிளாஸா வச்சிருக்காங்க அத. ஸ்ரீமதி ராதாராணி வரணும், கிருஷ்ணர் இருக்காரு. 2 பேரும் அவங்க ஆடணும், நம்ம அவங்கள ஆட்டி விடணும், நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த நாரதர் இப்படி பண்ணுனதால, இந்த கலகத்தினால லலிதாவிற்கும் தர்ம சங்கடம், பகவானுக்கும் தர்ம சங்கடம். இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நாரதர் நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா ஸ்ரீமதி ராதாராணி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப ராதாராணி என்ன பண்றாரு, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சாயங்காலம் வரணும் அப்படின்ட்டு நல்ல டாப் கிளாஸ் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எந்தெந்த நிறமெல்லாம் பிடிக்கும்னு அதுக்கு தகுந்த மாரி உடை அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு ரெடியா இருக்கும்போது, உள்ளுக்குள்ள நுழையிறாரு. பார்த்த உடனே ஸ்ரீமதி ராதாராணி, "ஓ சுவாமினி வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான எல்லா விதமான மரியாதையையும் குடுத்துவிட்டு, அந்த நேரத்துல ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கும்பொழுது, அப்போ "என்ன என்ன இன்னும் புறப்படவே இல்லையா? எங்க போயிட்டு இருக்க நீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நான் வந்து அந்த இதுக்கு போணும். ஊஞ்சல் உற்சவத்துக்கு நான் போகணும். ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் போயிட்டே இருக்கேன்." அப்படிங்கும்போது, "அப்படியா? இவ்வளோ லேட்டா போறியா? நீ உனக்கு விஷயமே தெரியாதா? அங்க வந்து லலிதாவோட வந்து லலிதா குண்ட், அதாவது ராதா குண்ட், லலிதா குண்ட் அந்த இடத்துல நடக்கும் அது. இந்த லலிதா குண்ட்ல வந்து அவர் வந்து லலிதாவோட ஆல்ரெடி அந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு இவ்வளவு பொறுமையா நீ புறப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த கலகத்தை ஏற்படுத்தி விடுகிறார். ராதாராணிக்கு அவ்வளவு ஒரு கோபம். அந்த கோபத்தோட, ஓ இந்த கிருஷ்ணர் இந்த கருப்பு நிற பையன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் விளைவித்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து பார்த்தா அங்க கிருஷ்ணரும் லலிதாவும் வந்து அந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருந்தோன்னா ராதாராணி வர்ற வேகத்தை பார்த்த உடனேவே மத்த கோபியர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ராதாராணி வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறார் என்று. அந்த கோவத்துல இருக்கும்போது எல்லாரும் உடனே இறங்கி வரும்போது ராதாராணி என்ன பண்றாங்கன்னா, கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிருங்க. எங்க அந்த கருப்பு பையன்? இனிமே என் கண்ணுல அந்த கருப்பு பையன் படவே கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அவங்க தோழிகள் எல்லாரையுமே பார்த்து எல்லாருமே கருப்பு நிறமான அவர்களுடைய அந்த முடி அலங்காரம் எல்லாமே கருப்பு தானே, எல்லாருக்குமே பிளாக் கலர் ஹேர் தானே. அந்த கருப்பு நிறத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வருகிறது. இனிமே எல்லாருமே என் கண்முடி வெள்ளை கலரோ இல்லைன்னா வேற ஏதேனும் ஒரு நிறத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்க வரணும். யாருமே என் முன்னாடி கருப்பு கலர்லயே வரக்கூடாது. அவன் வந்து ஒரு கருநாகம், என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கிருஷ்ணரை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த திட்டுன்னு திட்டும்போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, ராதாராணி அந்த இடத்துல இல்லாம வேற எங்கேயோ போயிடுறாங்க. அந்த வனத்துக்குள்ள எங்கேயோ மறைஞ்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து தேடிட்டே போறாரு. தேடிட்டே போயிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட சொல்றாரு, ராதே நான் சொல்றத நல்லா கேளு. இது நானா ஆசைப்பட்டு செய்யல, லலிதாக்கும் ஆசை இல்லை. இது எல்லாமே நாரதர் பண்ண வேலை தான். நீ புரிஞ்சுக்கோ. நான் வந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்காக தான் நான் சீக்கிரம் வந்தேன். நாங்க எல்லாமே இந்த ஊஞ்சல் ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மேற்பார்வையில் வந்து நாங்க அவ்வளவு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஸ்ரீமதி ராதாராணி வந்து அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்லை. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. தர்ம சங்கடம். அந்த நேரம் பார்த்து நாரதமுனி அங்க வர்றாரு. வந்த உடனே பகவான் நாரதமுனி பார்த்து சொல்றார், நாரதா நீ பண்ண கலகம் பாத்தியா எப்படி இருக்கு பார், நீயே உன்னுடைய வாயால சொல்லு அப்படிங்கும்போது நாரதமுனி என்ன பண்றாருன்னா அத்தனை விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாட்டி ஒரு வரம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு பகவான். அந்த வரத்தை நான் வந்து இப்பொழுதுதான் நான் வந்து பயன்படுத்தி கொண்டேன். அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய இருவருடைய இந்த லீலையை நான் பார்க்க வேண்டும். இந்த ஊடல் லீலையை நான் கண்டு கழிக்க வேண்டும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருந்ததால தான் நான் அதை பயன்படுத்தி கொண்டேன். இதன் மூலமாக இந்த லீலை மூலமாக பக்தர்களுக்கு வந்து உங்களை பற்றிய இன்னும் பரிபூர்ணமான ஒரு அன்பு, எவ்வளவு தூய்மையான அன்பு இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதமுனி வந்து அவ்வளவு சிறப்பாக கூறியவுடன் அந்த கோபம் மறைந்து அப்படியே பகவானை ஓடி வந்து ஆற அணைத்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஸ்ரீமதி ராதாராணி.
ஸோ அந்த ஊஞ்சல் உற்சவ திருவிழா இவர்களுடைய ஒரு ஊடலில் ஆரம்பித்து இருவருமே விரும்பி மீண்டும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்வது அங்கு உள்ள அனைத்து கோபியர்களுக்குமே வந்து மிகச்சிறந்த ஒரு லீலையாக அந்த அந்த பர்டிகுலர் அந்த சீசன்ல வந்து தே ரியலி என்ஜாய். ஸோ இது போல பகவானினுடைய லீலைகள், அந்த லீலைகளை நேரில் பார்த்தவர்கள், அதை ஆச்சாரியர்கள் மூலமாக படிப்பவர்களுக்கு பகவான் கிருஷ்ணரை பற்றிய அந்த முழுமையான ஒரு உணர்வு, அவரை பற்றிய எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். அதைத்தான் நாமும் ஒவ்வொரு இந்த சீசன்ல வந்து ஒவ்வொரு ஆலயங்களிலும் நாம் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்த ஒரு கோபம், அது எப்படிப்பட்ட ஒரு கோபம் என்றால், அந்த ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு காதல் சொல்லுவாங்களே, ஒரு அன்பு, ஒரு பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அன்பை பார்க்கும் பொழுது 2 வகையான பிரிவினர்கள் கோபியர்கள்ல அன்பு செலுத்துபவர்கள், நாட் ஓன்லி கோபியர்கள், அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கும்போது அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து ரூப கோஸ்வாமி கூறியதாக கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் அப்படின்னா, இதில் பெண்களை அவர் 2 வகையாக பிரிக்கிறார். இடதுசாரி பெண்கள், வலதுசாரி பெண்கள். அந்த இடதுசாரி பெண்களுக்கான குணநலன்கள் என்ன, வலதுசாரி பெண்களுக்கான குணநலன்கள் என்ன? வயசே மத்தியமா தேனோ ஸ்வபாவத்தே க்ஷமா கதா பிரேமே பவே தேஹோ நிரந்தர வமா. வயசே மத்தியமா தேஹோ ஸ்வபாவத்தே சமா கதா பிரேம பவே தேஹோ நிரந்தர வமா. ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இந்த ஸ்லோகமும். இது என்ன அப்படின்னா, ராதாராணி வந்து அந்த வளர்ந்து ஒரு மெச்சூர்டு கேர்ள், அந்த மெச்சூர்டு கேர்ளா இருந்தா கூட அவளுடைய குணமானது சமநிலையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அந்த பரவசத்தை உள்வாங்கி அன்பை வெளிக்கொணர்பவள். இதுதான் அந்த இடதுசாரி மனநிலையில் உள்ள பக்தர்களினுடைய ஒரு அம்சமாகும். அதாவது எப்பொழுதுமே பரவசம், சமநிலையில் இருப்பவர்கள். இந்த மாதிரி ஒரு நிலை லெஃப்ட் விங், ரைட் விங், இது வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்ரீமதி ராதாராணி. மெச்சூர்டு கேர்ள், நல்ல ஒரு அனைத்தையுமே சமநோக்கோடு பார்க்கக்கூடியவர், அன்பு செலுத்த வேண்டும் என்றால் பரவசமான ஆழ்நிலை அன்பை செலுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். அதை நல்லா கிரகிச்சுக்கிட்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நல்லா கிரகிச்சுக்கிட்டு செய்வோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரகிச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தன்மை. இதுல வந்து இப்போ லெஃப்ட் விங், ரைட் விங், அதாவது இடதுசாரி வலதுசாரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்ரீமதி ராதாராணி. அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறது அப்படின்னு. இப்போ பொதுவாக பெண்களை பற்றி ரூப கோஸ்வாமி எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, எப்படிலாம் இருப்பாங்க அவங்க அப்படின்னு. மன கிரகே ஷதோ துக்த தைத்யல்ய சே கோபன அபேத்ய நாயகே பிராயா க்ரு வாமேதி கீர்த்தயதே. அதாவது எப்பொழுதுமே ஒரு பொறாமையில் கோபம் கொள்பவர்கள். பொறாமையில் கோபம் கொள்பவர்கள் அப்படின்னா நான் தான் செய்யணும், பொசசிவ்னஸ் அப்படிம்பாங்க தெரியுமா, நான் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்குமே செய்ய விட மாட்டாங்க. வேற யாரோ செஞ்சாங்கன்னா கூட அவங்களுக்கு கோபம் வரும். பொறாமையில் ஏற்படக்கூடிய கோபம். இந்த நிலையில் இருப்பவர்கள் அதே நிலையில் மிகவும் உச்சஸ்தாயில், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த பொறாமையாவே கோபத்தோட அதே ஸ்தானத்தில் நிலையாக இருப்பவர்கள். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கதாநாயகன், காதலர்கள் வச்சுக்கோங்களேன், அந்த கதாநாயகன் அவங்கிட்ட வந்து அவங்களுக்கு எப்பவுமே தோத்து போகவே கூடாது. அவன் இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. பொசசிவ்னஸ், தட் இஸ் கால்ட் பொசசிவ்னஸ். அந்த கதாநாயகன் எந்த ஒரு காரணத்தினாலும் இவர்களை தோற்கடிக்க கூடாது. தோற்கடித்தால் இவர்களுடைய உற்சாகம் என்பது குறைந்துவிடும். சோ அந்த மாதிரி அந்த கதாநாயகனினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விருப்பம் இல்லாதவர்கள், லவ் பண்ணா கூட அந்த பொசசிவ்னஸ், அந்த பொண்ணு எடுக்கிற முடிவு தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள். இவர்கள் வந்து இடதுசாரி கோபிகள். வலதுசாரி கோபிகள் யாரு அப்படின்னா,
ஆஷாய மன நிர்பந்தே நாயகே யுக்தவாதினி ஷாம்பிஷ்டேன பேதய ச தக்ஷிணா பரிகிருதிதா. இதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத மத்தியில இருக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. இது வந்து என்னன்னா, பெண்களின் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாத, அதாவது அந்த நாயகன், அந்த ஹீரோ, அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளால பொறுத்து கொள்ள முடியாத வார்த்தைகளால் நம்மை ஏசுவான். திட்டுறது சொல்றாங்க இல்லையா, ஏசுவான். அது போல ஏசக்கூடியவர்கள் பேசும் பேச்சை கூட பொறுத்து கொண்டு அவனுக்கு இனிமையான வார்த்தைகளால் திருப்தி தரக்கூடியவர்கள். அவ்வளவு கோபத்துல வந்து அந்த நாயகன் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு, அங்க ஈகோவே கிடையாது, அவங்களுக்கு பொசசிவ்னஸே கிடையாது, சப்மிசிவ்லி சரண்டர்டு, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள், தன்னுடைய இனிமையான வார்த்தைகளால் திருப்தி அடைந்து அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள்தான் தக்ஷண கோபிஸ். அதாவது வலதுசாரி, இடதுசாரி வலதுசாரின்னு பார்த்தோம்ல, கட்சி கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, 2 டைப்ஸ். ஸோ ஸ்ரீமதி ராதாராணி எந்த மாதிரி டைப் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோபம் வந்தா கூட அந்த கோபத்தை பொறுத்து கொண்டு அந்த நாயகனுடைய இனிமையான பேச்சு, அவனுக்கும் இனிமையான ஒரு பேச்சை கொடுத்து அவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள். ஸோ ஸ்ரீமதி ராதாராணி அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்தில், அதாவது அந்த பிருந்தாவனத்தில் அந்த அருமையான ஒரு பாவத்தோடு பகவான் கிருஷ்ணருக்கு முதல் தரமான ஒரு சேவகத்தை செய்த ஒரு உன்னதமான உச்சமான ஒரு பக்தை. ஸோ அந்த பக்தை அவர்களுடைய லீலைகளை நாம் கேட்பதன் மூலமாக பகவானை பற்றியும் பகவானினுடைய ஒரு சுகத்தை பற்றியும். ஸோ ஒரு அருமையான ஒரு பாட்டு கூட இருக்கு, நம்ம எல்லாருமே இந்த பாட்டு எல்லாமே பாடியிருப்போம், பிருந்தாவன ரம்யஸ்தான் திவ்ய சிந்தாமணிதாம். அதுல வந்து என்ன ஒரு பிரமாதமாக அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால், அதாவது இந்த பிருந்தாவனமே வந்து சிந்தாமணி ரத்தினங்கள், அந்த ரத்தினங்கள் போன்ற நகைகள், அரண்மனைகள் அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கான், கோவில்கள், யமுனை ஆறு அந்த மாதிரி சூழ்ந்து அவ்வளவு ஒரு அற்புதமான தாமரை மலர்கள் வளர்ந்த அவ்வளவு ஒரு அழகான ஊர். அந்த அழகான ஊர்ல வந்து நடுவுல வந்து ஒரு 8 இதழ்கள், எப்படி தாமரைக்கு வந்து ஒரு 8 இதழ்கள் மூலமாக அந்த நடுவுல இருக்கிற இடம் பொன்மயமான இடமாக இருக்கிறதோ, அந்த 8 கோபியர்கள், அந்த 8 கோபியர்களுக்கு நடுவில் ஷாமசுந்தரரும் அழகிய ஸ்ரீமதி ராதாராணியும் ரத்தன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தெய்வீக ஜோடிகள், அந்த அவர்களுடைய அழகு, அவர்களுடைய வசீகரமான நகைச்சுவை மற்றும் சிரிப்பு, அது எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படின்னா, அப்படியே ஒரு அமிர்தத்தை வந்து பருகும்போது அதனுடைய சுவை எப்படி இருக்குமோ அது போல ஒரு சுவை. நரோத்தம் தாஸ் தாக்கூர் எழுதியிருக்காரு இந்த பாட்டு. நிறைய பேர் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், நிறைய இடங்கள்ல இந்த கீர்த்தன்லாம் நம்ம பண்ணியிருப்போம். இப்ப நமக்கு நேரம் இல்லை, அதனால படிக்கல, அந்த புல் பாட்டை படிக்கல நம்ம. ஸோ நரோத்தம் தாஸ் தாக்கூர் வந்து இந்த தெய்வீக ஜோடிகள், அவங்க 2 பேருமே வந்து அந்த அளவிற்கு நமக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியவர்கள். அந்த தெய்வீக தம்பதியினர்கள் இந்த ஆனந்தமான நித்தியமான ஆழ்நிலை பொழுதுபோக்குகள் மூலமாக, டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம்ஸ் சொல்றோம் இல்லையா, திஸ் டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம்ஸ், இந்த ஸ்விங் ஃபெஸ்டிவல், இந்த பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு ரம்மியமான ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய இதயம், அவர் எழுதுறாரு, என்னுடைய இதயத்தில் வெளிப்பட வேண்டும், அந்த ஒரு நிகழ்வு எனக்கு வந்து மைண்ட்ல எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்து பிரார்த்தனை செய்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு அற்புதமான இந்த இயக்கத்தில் அங்கத்தினர்களாக இருப்பதினால் இதை நாம் அனைவருமே அனுபவித்து இந்த 4 தினங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு, இன்னைக்கு நம்ம இதை சொன்னதெல்லாமே அந்த மனதில் வச்சுக்கிட்டு, பகவான் எப்படி இந்த லீலைகளை செய்தார், ஸ்ரீமதி ராதாராணி எப்படி வந்து பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம மனதில் நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக பகவானை பற்றிய எண்ணம் அதிகரித்து இந்த பக்தியில் மேலும் மேலும் நமக்கு வளர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லீலையினுடைய ஒரு சிறப்பு அம்சம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஏதாச்சும் கருத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து கூறலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். பிரபுஜி, நீங்க இடதுசாரி வலதுசாரி சொன்னேன் இல்லையா, அப்ப இந்த ராதா ராணி வந்து வலதுசாரி இதை சேர்ந்தவன் எடுத்துக்கலாமா பிரபுஜி? ஆமா மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ்.
பிரபு இப்போ லாஸ்ட்ல ஒரு இது சொன்னீங்கல்ல பிரபு, இந்த லீலா வந்து நடக்கிறதுக்கு வந்து ராதா ராணியோட ஏதோ ஒரு இது சொன்னீங்க, அது மட்டும் சொல்ல முடியுமா பிரபு? நான் அதை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். எது மாதிரி புரியல எனக்கு. இப்போ லாஸ்ட்ல சொன்னீங்களே பிரபு, இந்த லீலையோட இதுவே இதுதான், ராதா ராணி வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அது ஏதோ சொன்னீங்க, அது மட்டும் சொல்ல முடியுமா பிரபு? அது என்னதுன்னு இன்னும் கொஞ்சம் கிளியரா. அதாவது பெண்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பெண்கள் நம்ம சொன்னோம். ஒன்று வந்து பொசசிவ் நேச்சர், அவங்கள வந்து யாருமே டிஃபீட் பண்ணவே முடியாது, அவங்க சொல்றது தான் எல்லாருமே கேட்கணும். அந்த மாதிரி ஒரு வகையான பிரேமை, அந்த மாதிரி வகையான ஒரு ஒரு உறவு. ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து எப்படி அப்படின்னா, எவ்வளவு ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, இனிமையான ஒரு பேச்சுக்கள் மூலமாக தன்னுடைய நாயகனை கவரக்கூடியவர். ஸோ இந்த லீலையில வந்து அவர் எப்படின்னா, தன்னுடைய நாயகனை எப்பொழுதுமே கவர வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி லீலைகள் பல செஞ்சிருக்காங்க அவங்க. ஸோ அதைத்தான் வந்துட்டு நரோத்தமதாஸ் தாக்கூரார் அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து ஒரு தெய்வீக ஜோடி. அவர் வந்து அந்த பிருந்தாவனத்தை பற்றிய அந்த ஒரு பாடல், ஒரு மிக ரொம்ப அழகான ஒரு பாட்டு அவர் அந்த பாட்டை அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விருந்தாவன ரம்யஸ்தான் திவ்ய சிந்தாமணி தான். முதல்ல வந்து அந்த அந்த நகரத்தை பற்றி, அற்புதங்களை பற்றி எல்லாமே விளக்கம் தெரிவித்து, அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ரத்தின கற்களால் செய்தப்பட்ட, சிந்தாமணி கற்களால் செய்தப்பட்ட கோபுரங்கள், அரண்மனைகள், பல்வேறு வகையான கோவில்கள், அந்த யமுனை நதியில் அழகான பறவைகள், அழகான அந்த அன்னப்பறவைகள் எல்லாமே அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான அந்த நகரத்துல வந்து தாமரை மலர்கள், அதை கம்பேர் பண்றாரு. அந்த 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்கள், அந்த கோபியர்கள், அந்த கோபியர்களுக்கு நடுவிலே ஸ்ரீமதி ராதாராணியும் பகவான் கிருஷ்ணரும் ஷாமசுந்தரரும் ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய இந்த லீலைகள், இது காரணம் என்னன்னு அப்படின்னா, ஒரு காம கண்ணோட்டத்தோடு இதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலேயே தான் இருக்கணும், ஆன்மீக லோகத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு தெய்வீக ஜோடி. இவர்களுடைய ஒரு சிறந்த அழகு, வசீகரமான நகைச்சுவை, அவர்கள் செய்யும் அற்புதமான லீலைகள், ஆனந்தமான நித்தியமான ஆழ்நிலை லீலைகள், இதெல்லாமே செஞ்சு என்னுடைய மனசுக்கு சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கும் இந்த லீலைகளை பற்றி தெரியும் பொழுது சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஒன்றும் இல்லையே? தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா கல்பத்தருபயச்ச கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ